இங்க ஒரு வீட்ல நிறைய வாழைப்பழத்தை ஒரு பிளேட்ல வச்சிருக்காங்க. அதுல ஒரு வாழைப்பழம் மட்டும் பழுக்காம பச்சை கலர்ல இருக்கு. அந்த வாழைப்பழம் நம்மள வச்சு பேன் கேக் போட்டா எப்படி இருக்கும், ஐஸ்கிரீம் செஞ்சா எப்படி இருப்போம், மில்க் ஷேக் செஞ்சா எப்படி இருப்போம்னு விதவிதமா நினைச்சு பார்த்து ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கு. அங்க ஒரு குட்டி பையன் இந்த வாழைப்பழத்தை எப்ப சாப்பிடலாம்னு ஆசையா பாக்குறான். அப்ப அவன் அப்பா அங்க வந்து வேற ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆனதும் அது கூட இருக்கிற ஒவ்வொரு வாழைப்பழமா காலியாகிட்டே இருக்கு. இதுவும் நம்மள யாருமே எடுக்கலன்னு ரொம்ப சோகமா இருக்கு. கடைசியா அது கூட இருந்த எல்லா வாழைப்பழமுமே போயிடுதுங்க. இது மட்டும் தனியா இருக்கு. அடுத்த நாள் இந்த வாழைப்பழம் பழுத்து அதோட கலரே மாறிடுது. இதை பார்த்ததும் அந்த வாழைப்பழம் ரொம்ப சந்தோஷமா நம்ம ஆசைப்பட்டது நடக்க போகுதுன்னு ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் இந்த வாழைப்பழத்தை பார்த்ததும் ரொம்ப ஆசையா அதை எடுக்கிறான். அதை லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணி ஹாப்பியா அதை ஸ்கூலுக்கு கொண்டு போறான். வாழைப்பழமும் ரொம்ப சந்தோஷப்படுது. இவனோட வீட்டுக்கு வெளியில நிறைய வாழை மரத்துல நிறைய வாழைக்காயா இருக்கு. அதுங்களும் இந்த வாழைப்பழம் ஆசைப்பட்ட மாதிரியே கனவு கண்டுட்டு அது எப்ப நிறைவேறும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. இதே போலதான் நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம காத்திருந்தா நம்ம ஆசைப்படுறது நிறைவேறும்.